ஓம் நமச்சிவாய. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஆவணி 7ஆம் தேதி இன்றைய நாள் மற்றும் ராசி பலன்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி துவாதசி. அப்புறம் இன்றைக்கி ராசி பலன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேசராசி எப்படி இருக்கும்னா, இன்றைக்கி மேசராசிக்காரங்க புதிய முயற்சிகள் எதாவது இருந்தால் தொடங்கலாம். எடுத்த முயற்சிகள் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக மேசராசி இன்றைக்கி நல்லா இருக்குது. மேசத்துக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவு உண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு பணவரவு உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். அது பேசுறது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு பேச்சில் கவனம் தேவை. பணவரவு உண்டு. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு நல்ல புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. அதாவது மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். இன்றைக்கு ஏதாவது புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் முயற்சி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு முடிவெடுக்கலாம். திட்டமிட்ட வேலைகளை நல்லா செய்து முடிப்பீங்க. அடுத்தது கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற செலவுகள், கடகராசிக்கு இன்னைக்கு தேவையற்ற செலவுகள் வரக்கூடும். மாலையில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் கடகராசிக்காரங்களுக்கு. அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்படின்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு நினைத்த காரியங்கள் சுலபமாக முடியும். தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். இவங்க என்ன காரியம் நினைக்கிறாங்களோ அது இன்னைக்கு சுலபமாக முடியும். அடுத்தது கன்னிராசி காரங்களுக்கு இன்று உங்களுடைய பயணங்கள், ஏதாவது பயணங்கள் இன்னைக்கு வரும். அது நல்ல பலனை கொடுக்கும். நாள் முழுவதும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கன்னிராசிக்கு கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி எடுத்துட்டிங்கன்னா, இவங்களுக்கு துலாம் ராசிக்கு இன்னைக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும். நீண்ட தூர பயணம் உண்டு. தந்தையின் வழியில் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் துலா ராசிக்காரங்க. அடுத்தது விருச்சிக ராசி எடுத்துட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். விருச்சிக ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் என்று ஒன்றும் வேண்டாம். அறிமுகம் இல்லாத ஆட்கள்கிட்ட ஜாஸ்தி பேசக்கூடாது. அடுத்தது தனுசு ராசி எடுத்துட்டிங்கன்னா, கணவன் மனைவியிடையே இன்னைக்கு அன்பு நல்ல மேலோங்கும். தொழில லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டு. அடுத்தது மகர ராசி எடுத்துட்டிங்கன்னா, மகர ராசிகள் இன்னைக்கு எதிர்ப்புகள் தடைகள் உங்களுக்கு கொஞ்சம் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். வழக்குகள் ஏதாவது இருந்தால் இன்னைக்கு வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசி இன்னைக்கு என்ன சிறப்புனா, கலைத்துறையில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்தி சேரும். அடுத்தது மீனராசி நேயர்களுக்கு என்னன்னு கேட்டால், இன்னைக்கு சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும்னா அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கு தாய் வழி மூலமான ஆதரவு உண்டு. மனசில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். இது மீன ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக இந்த 24ஆம் தேதி எல்லோரும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்றாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.